சார் 2026 தேர்தலை பொறுத்தவரை திமுக அலையன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இப்போதைக்கு இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு என்டிஏவை ஏப்ரல் 11ஆம் தேதி ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணதுலேருந்து அதிமுகக்குள் கீழ் லெவல்ல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு. பாஜகவுக்குள் உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு 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 குழப்பம் இருக்கு. பாமக சேர்க்கலான்னு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துருச்சு. தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னாங்க. அவங்க வந்து இதுல போட்டாங்க. நேத்து கே செல்வகுமார் அவர்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த சைட்ல எல்லாருமே சாகியா இருக்காங்க. சார் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை திமுகவை தோற்கடிக்க முடியாத எண்ணத்துக்குள் என்டிஏ வந்துருச்சா? என்டிஏ ஃபார்ம் பண்ணல. என்டிஏல அதிமுக போனாங்க. 6 என்டிஏ அதிமுக பக்கம் வந்து விட்டது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அண்டு பாமக இப்ப எல்லாம் வந்து குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா குழப்பம் வந்தாதான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும் அப்படின்றத நான் பார்க்கிறேன். இது வேறு விதமான ரீஅலைன்மென்ட்டுக்கும் ஒரு வழியாக இருக்கலாம். நான் நினைச்சுன்னு இருக்கிறீங்க பாருங்க, இந்த பக்கம் வந்து அதிமுகல குழப்பம், பாஜகல குழப்பம், தேமுதிகல குழப்பம், பாமகல குழப்பம் அப்படின்னு. ரைட்டு எல்லாம் குழம்பி சுத்தி 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 அதுக்கப்புறம் கபால்னு இன்னும் சில பேரை இழுக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ சில செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து திருமா அவர்களை பத்தி பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு எப்பவுமே என் மனதில் தனி இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வேற வந்து திருமா அவர்கள் வேற அதையும் நினைவு கூர்ந்திருக்கின்றார். ஏதோ செய்தி எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்பாவை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அப்படி இல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சனாதன சக்திகளிடம் அது ஏதோ அப்படின்னு சொல்லியிருந்தார். பாமக பார்த்துக் கொள்ள வேண்டும். 1989 சொல்லி தான் இருக்கு. அதை விட இப்போ முக்கியமான தேவை இருக்கின்றது அப்படின்னு. சரி 2 பேரும் ஒரு காலத்துல வந்து நெருங்கிய நட்போட தான் இருந்தாங்க. தமிழ் குடிதாங்கி அப்படி பட்டம்லாம் கொடுத்தாங்க. ஒண்ணா வந்து பொதுக்கூட்டம்லாம் நடத்திருக்காங்க, பேரணிலாம் நடத்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஏன் அது மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆனா வந்தா இந்த என்டிஏ தான் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, பாமக மற்றும் பாஜக இருக்கும் இடத்தில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பாமகவோட அப்படி கொஞ்சம் மறுபடியும் அந்த பழைய உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றது. தெரியுதா உங்களுக்கு? உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. அவருக்கு இப்போ ஒரு பாஜக மட்டும் இருந்தா தானே வரமாட்டேன்றாரு. பாமக அப்ப பாஜக போயிடுச்சுன்னா அதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட், பாமக, தேமுதிக மாபெரும் கூட்டணி. வேணும்னா பாசிசம் பாயாசம் போய்விட்டது அப்படின்னு தாவேகாவும் வரலாம். இவ்வளவு பெரிய கூட்டணி. பாஜகவுடைய ஒரே நோக்கம் அதானே நாகராஜ், திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். அப்ப நீங்களே வெளில போயிடுங்க. இந்த கூட்டணி வந்து ஆட்சி அகற்றிடலாம். நீங்க தானே சொன்னீங்க நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. 26க்கு அப்புறம் தியாகி பென்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க. நீங்களாம் வேற சொல்லிட்டீங்கல்ல, எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லம் அப்படின்னு. அப்போ ரைட்டு, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம். கொடுத்துட்டு போலாமே. அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அது அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்புறமா நிதானமா கட்சியை வளர்த்துக்கலாம். இல்ல சார். இது இப்படியும் பார்க்கலாம்ல. ஒரு கஷ்டமான ஃபேஸ்ல இருந்து அண்ணாமலை அவர்கள் கட்சியை வளர்த்தார். கட்சியை வளர்த்ததுக்கு அப்புறம் 2024 தேர்தல் முடிஞ்சது பிறகு 26க்காக என்ன பண்றாங்க? ஒரு கொலேஷன் பண்றாங்க. இது இந்த ஸ்டேட்ல மட்டும் பண்ணல. த்ரூஅவுட் இந்தியால எல்லா செகண்ட் அதாவது இண்டிகா அலையன்ஸ்ல இருக்கிற ஆப்போசிட்ல இருக்க எல்லா செகண்ட் பார்ட்டியோட அலையன்ஸ் வைக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இன்ஃபேக்ட் கேசிஆர் தெலுங்கானாண்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி பண்ணும்போது இப்போ இந்த 26 தேர்தல் போது அதிமுக துரத்தி விட்டது அப்படின்னா, பாஜக துரத்தி விட்டது அப்படின்னா, இப்போ இந்த ஏப்ரல் 11 அண்ணாமலைய இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கும் எந்த ஒரு பலனும் கிடையாது. இத்தனை நாள் வளர்ந்த கட்சி வந்து திருப்பியும் வந்து தனியா போனாலும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ பாஜகவுக்கு இதுல என்ன லாபம்? சேர்ந்தா மட்டும் என்ன லாபம்? எனக்கு புரியவே இல்ல. அதுலயே ஒண்ணு லாபம், என்ன லாபம் அப்படின்னு தெரியாதப்போ, இப்போ வெளில போனா மட்டும் என்ன லாபம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்பவும் ஒண்ணு இல்ல, இப்பவும் ஒண்ணு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்தியா முழுக்க வந்து இந்த புள்ளி கூட்டணி, அதுக்கு எதிரா இருக்க கட்சிகள் கூட்டணி அப்படின்லாம் சொல்லி நிக்கிறீங்க. எந்தெந்த கட்சின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது தமிழகத்துல 19ல எத்தனை சீட்டு கிடைச்சது? 1 சீட்டு கிடைச்சது என்டிஏக்கு. 24ல 1 கூட கிடையாது. ஆனா அந்த 2 டேர்மும் வந்து ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா? ஆட்சி அமைச்சாங்க. அப்போ தமிழகத்துல இந்த 39+1 இதுலேருந்து ஏதாவது வரும், இதுல குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு மெஜாரிட்டி போயிடுமே, ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் என்னைக்குமே பாஜகவுக்கு கிடையாது. அண்ட் இந்த 2024ல அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம போனதுக்கு காரணம் ஊபியில செய்த தவறுகள். ஊபினா இது உத்தரப்பிரதேசம். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. இந்த 2 ஸ்டேட்லயும் அவங்க எதிர்பார்த்த முடிவுகள் வரவில்லை. அதனால தான் மெஜாரிட்டி கிடைக்காம போச்சு. இப்போ அங்க யூபியை பொறுத்த வரைக்கும் யோகி அவர்கள் அவர் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. அதனால தான் அதுக்கப்புறம் வந்த இடைத்தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா சொல்லி அடிச்சாங்க. எஸ்பி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பண்ண அளவுக்கு சுத்தமா ஒண்ணுமே இல்ல அந்த இடைத்தேர்தல்கள். மகாராஷ்டிரால அதே மாதிரி கலகலன்னு கலக்கிட்டாங்க.
அப்ப அவங்களுடைய மெஜாரிட்டி அப்படின்றது வந்து உறுதியாகிவிட்டது. இப்ப அடுத்த தேர்தல், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல 29 தேர்தல்ல சாலிடா அவங்க மெஜாரிட்டி வரப்போறாங்க. இப்ப இந்த தமிழகத்துல வந்து எத்தன சீட் எதிர்பார்க்குறீங்க நீங்க? இல்ல இது வந்து தான் ஆட்சி அமைக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும்? ஒடிஷால எத்தன வருஷமா அவங்க வந்து ஆட்சிக்காக போராடினார்கள். கரெக்ட். நடிச்சிருந்தா அலையன்ஸ் வச்சிருக்கலாம்ல. முதல்ல அலையன்ஸ்ல இருந்தவங்க தானே அவங்க பிஜு ஜனதா தளோட. வெளில வந்து கட்சிய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்ப சாலிடா ஆட்சிய பிடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே எம்பி எலக்ஷன்ல கணிசமான இடங்களை வெற்றி பெற்றிருந்தார்கள். வெஸ்ட் பெங்காலையும் அதே மாரி தான். பாஜகவ பொறுத்தவரைக்கும் பார்லிமென்ட் எலக்ஷன்ல அவங்களுடைய வோட் ஷேர் அப்படின்றது குப்புன்னு ஏறும். சீட் எல்லாம் ஜெயிப்பாங்க. அசெம்பிளி எலக்ஷன் வரும்போது சரக்குன்னு கீழ போயிரும். பட் ஒடிஷாவை பொறுத்தவரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ தே டுக் த லீட். இப்போ ஆட்சியும் அமைத்து விட்டார்கள். வெஸ்ட் பெங்கால்ல அடுத்த வருஷத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேரளா எடுத்துக்கங்க. அங்கேயும் வந்து ஒரு எம்பி ஜெயிச்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து எப்படியாவது அதை வளர்க்கணும் அப்படின்ட்டு கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகத்துல மட்டும் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ்னு எனக்கு புரியல. நீங்க அலையன்ஸ் போங்க, நான் வேணான்னு சொல்லல. அது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இதுங்க. அதை பத்தி நான் தப்பு சொல்லல. ஆனா அலையன்ஸ் போனதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? திமுகவை நீக்க வேண்டும் அப்படின்னு. என்ன பண்ணீங்க கிரவுண்ட்? திருப்பி திருப்பி நான் வந்து அங்க போனேன், இங்க போனேன், பூத் கமிட்டி இது பண்ணேன் அப்படின்னு அந்த அ பசங்களுக்கெல்லாம் அரையாண்டு லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாத்தியார் சொல்லி அனுப்புவாரு. "டேய் ஊர் சுத்தக்கூடாது. ஒழுங்கா அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஆன்சர் எழுதிட்டு வரணும். அந்த பழச ரிவைஸ் பண்ணணும்." அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாருங்க. இங்க வந்த உடனே பசங்க என்னடா பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தன் கதை சொல்லுவான். அந்த மாதிரி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தீங்களே, அப்ப ஆளுங்கட்சிய எதிர்த்து என்னங்க பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணுமே காணோமே. இது நான் சொல்லலங்க. பாஜக ஆதரவாளர்களே இப்ப வெளில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல இல்ல இது ஒண்ணுமே ஒரு மிகப்பெரிய பண்ணலையே குற்றச்சாட்டு. அப்படின்னு. இன்ஃபாக்ட் லாஸ்ட் டைம் மதுரையில அமித்ஷா வந்தபோது கூட, ஏங்க சேர்ந்து ஒரு போராட்டம் கூட இன்னும் உங்களால நடத்த முடியலையான்றது தான் அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வின்னு சொல்றாங்க அந்த இன்டோர் மீட்டிங்ல. அதான் அந்த இன்டோர் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து மக்களோட மக்களா, அந்த அடித்தட்டு மக்களோட பழகுறவன். ஸோ அவங்களுடைய பெர்செப்ஷன தான் நான் சொல்றேன். ஆன் த அதர் ஹேண்ட் திமுகவுல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் கரெக்ட்டா செட் பண்ணின்னுது. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, உங்களால அதை எதிர்த்து கவுண்டர் பண்ண முடியல. இப்ப அந்த கீழடி விவகாரமே எடுத்துக்கங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் நல்லா விலாவாரியா பதில் குடுக்குறாருங்க. ஆனா, அவங்க சொல்றது நச்சுன்னு போயிட்டு ரீச் ஆவுது. ஏன்னா மீடியா அவங்க கையில இருக்கு. அண்ணாமலை சொல்றத சரி அதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. மத்தவங்களே வந்து இது மாரி பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்ப இந்த பக்கம் வருவோம். அதிமுகல வந்து இவரு இந்த மாரி பேசியிருக்காரு. என்ன அழகா கவுண்டர் குடுத்துக்கிறார். அத ஐடி விங்கே வந்து ரீட்வீட் பண்ண மாட்டுது. அப்படின்னு வேற ஒரு குறை இருக்கு. இவ்வளோ நாளா பாஜகக்குள்ள வந்து ஒருத்தர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க போயிட்டு அதிமுகவோட சேர்ந்த உடனே, அதிமுகலயும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஏங்க இந்த வியாதி அவங்களுக்கும் சேர்த்து குடுத்துப்புட்டீங்களா? அ இப்ப என்னவோ புதுசா இல்ல அதிமுக, ஐடிவிங்க பொறுத்தவரையிலும் ஏன் எல்லாரும் அந்த குழப்பத்துக்கு வராங்க பாருங்க அப்படின்னா, அந்த கேள்விக்கெல்லாம் நான் வரல. முதல்வர வந்து ஒரு 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 படத்த புடிச்சு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்த. நான் அந்த 4 கேள்விக்கெல்லாம் ஹவர்ஸ் வரல. தள்ளி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இல்ல அந்த கேள்விக்கே நான் வரல. கேட்கிற என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு மட்டுமே காங்கிரஸுக்கு இருந்தது. அந்த தனித்தன்மைய பாஜக எடுத்துக்கினாங்க. இப்ப அது அதிமுகவும் அவங்க பரவ விட்டுட்டாங்க. இதுதான் நான் கேட்கிறேன். பிரச்சனைன்னா உள்ளுக்குள்ள இருந்து பேசுங்க. வெளில இருந்து பேசக்கூடாது. வெளியில நின்னு பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நான் பேசலான்னாக, எனக்கும் எந்த கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா எந்த கட்சியில வேணா நீ இப்படி பண்றது சரியில்ல, நீ பண்றது சரி அப்படின்னு நான் சொல்லிட்டு போலாம். ஆனா கட்சிக்குள்ள இருக்கவங்க, கட்சி ஆதரவாளர்கள்னு சொல்றவங்க, அவங்க வந்து வெளில வந்து துணி துவைக்கிறது சரியா? வாஷிங் த டர்ட்டி லினன் அதான் நான் தமிழ்ல சொன்னேன். இப்படிதான் ஆகிக்கினது. அப்போ இங்க இருக்கிற அந்த வைரஸ நீங்க அதிமுகவுக்கும் பரவ விட்டீங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த நான் முதல்வன், அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ்ல 50 பேர என்னவோ சம்திங் பாஸ் பண்ணது. அப்படின்னு ஒவ்வொன்னா அவங்க எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. உங்களால கவுண்டர் பண்ண முடியும். அத கவுண்டர் பண்ண முடியாது. பட் இங்க நடக்கிற விஷயங்கள ஹைலைட் பண்ணணுமா? அதுதானே எதிர்க்கட்சின்னு இருக்காங்க. நாங்க அதையும் பண்ண மாட்டோம். இருங்க, எங்க சண்டை முதல்ல முடியட்டுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் நாங்க அங்க வரோம் அப்படின்னா, எப்படி 31க்கு தான் நீங்க வந்து களத்துல சண்டை போடுவீங்களா? இப்ப திமுக கூட்டணிய பொறுத்தவரைக்கும், அவங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஏன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இதான் நான் சொல்றேன். எதிர்க்கட்சிகள் அவியல் பண்ணணும்னு பார்த்தா, இவங்க அவியல் கூட பண்ண மாட்டேன்றாங்க. சமையல் அறைய இழுத்து மூடி வச்சுட்டு இருக்கிறாங்களே நாக. அப்புறம் எங்க சமையல் நடக்கிறது?